சரியாக சமைக்க வியூவர்ஸ்க்கெல்லாம் ஒரு ஹாய் 4 at 1ன்னு இன்றைக்கி மல்டி குக்கரில் எப்படி ஒரே நேரத்தில் ஒரு நேரம் சமையலை செய்கிறதுன்னு தான் காட்ட போகிறேங்க. இதுதான் என்கிட்ட இருக்கிற மல்டி ரைஸ் குக்கர். இது உள்ளுக்கு இப்படி ஒரு பாத்திரம் இருக்குங்க. அதுக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அதுக்குள்ளே நல்ல ரேக் ஒன்று அதிலே தந்திருப்பாங்க, அதையும் வச்சாச்சு. இப்போ இதுக்குள்ளே எப்படி ஒரே நேரத்தில் சமைக்கலான்னு நாங்கள் பார்ப்போம். அரிசியை நல்லா கழுவி இந்த மாதிரி சின்ன டப்பாக்கள் எங்கள் வீட்டில் இருக்கும். உங்களுக்கு வைக்கிற அரிசியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாத்திரத்தை மாற்றிக்கொள்ளுங்க. அதுக்கு போதுமான அளவு தண்ணி நீங்கள் பார்த்து வைத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் பருப்பு கழுவி வச்சுருக்கிறேன். இந்த பருப்போட பீன்ஸ் போட்டு தாங்க சமைக்க போகிறேன். ஆகவே பீன்ஸும் வெட்டி கழுவி இருக்குது, அதையும் அதோடு சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் என்னெல்லாம் மரக்கறி சமைக்கணுமோ சேர்த்துக்கொள்ளலாம். பூண்டு சேர்த்துருக்குறேன், பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை. அதுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டேங்க. மிளகாய்த்தூள் இதிலே சேர்க்குறேன். நீங்கள் பிறகு கடைசியில் வேணாலும் சேர்க்கலாம், பிரச்சனை இல்லை. சீரகமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னொரு பாத்திரத்தில் வாழைக்காய் பால் கறி தாங்க வைக்க போகிறேன். பாருங்கள், வாழைக்காய் வெட்டி அழகாக கழுவி எல்லாம் சேர்த்துருக்குறேன். அதுக்கு வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து அதுக்கு கொஞ்சம் சீரகம் சேர்த்துருக்குறேன். உப்பு அதுக்கும் சேர்த்துருக்குறேன். நான் சோத்துக்கும் உப்பு சேர்க்குறதுனால அதுக்கும் உப்பு சேர்த்துருக்குறேன். போதுமான அளவு தண்ணியையும் அந்த வாழைக்காய் வேகிறதுக்கு சாதாரண அளவு போதும் போட்டு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கொள்ளுங்க. அந்த வைத்திருக்க இது மூடு வர அளவுக்கு தண்ணி வச்சா போதும். நீங்கள் என்னெல்லாம் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ சேர்த்துக்கொள்ளலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இது மூடக்கூடிய பாத்திரங்கனால நான் லேசாக இதை டப்பானால் மூடிட்டேன். நீங்கள் பாத்திரங்களை எடுத்தாலும் அந்த மாதிரி வச்சு தட்டு போட்டு மூடலாம். இப்போ அதை சட்டிக்குள்ளே இறக்கிட்டாச்சு. குக்கருக்குள்ளே வச்ச பிறகு நல்ல முட்டை 2 கழுவி அதில் சேர்த்துருக்கேன். இப்போ அழகாக மூடிட்டு இந்த விசில் இருக்குங்க, அதை இடது பக்கம் திருப்பி விட்டுறணும். இல்லாட்டி அதிலேருந்து ப்ரெஷரெல்லாம் வெளியில் போயிடும். ரைஸுங்கிற மோடுக்கு போட்டிருக்கேன், 10 காட்டுது. அது 10 நிமிஷத்தில் வெந்த பிறகு தானாகவே ஆட்டோவாக ஆஃப் ஆகும். அது பிறகு நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். நான் பாருங்கள், ஒவ்வொரு பாத்திரமாக திறந்து காட்டுறேன். இது சோறு, எவ்வளோ அழகாக இந்த சாதம் வெந்திருக்குன்னு பாருங்கள். நாங்கள் அடுப்பில் சமைச்சா கூட இந்த அளவுக்கு சமைக்கலான்னு சொல்ல முடியாது. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதை நீங்கள் மஞ்சள் சோறா வேணும்னா மஞ்சள் தேங்காய் பால்லாம் சேர்த்து, இல்லை வெஜிடபிள் ரைஸாக செய்ய போகிறேன்னா அதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து வேண்டிய மாதிரி செய்து கொள்ளலாங்க. ஒரே தடவையில் டக்குன்னு எவ்வளோ சுருக்கா சமையல். இது வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. எல்லாம் செய்து வச்சுருந்தேன் நைட்டுக்கு, அப்படியே குக்கரில் வச்சு இறக்கிடலாம். இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு. இதை நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்து கருவேப்பிலை வெங்காயமெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தாளித்து கொள்ள போகிறேங்கிற. கொஞ்சம் கொதி வந்தோடனே இந்த பருப்பு அதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் பாலும் அந்த பருப்புக்கு சேர்த்துருக்குறேன். அப்போ கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்கிறதால அழகாக கொதிக்க வச்சு இந்த பருப்பு கறி இறக்கியாச்சுங்க. அதே மாதிரி வாழைக்காய், இதையும் நான் அதே மாதிரி பால் சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கிடுவேன். இது முட்டை பாருங்கள், எப்படி ஒரு நேர சாப்பாடு முட்டை சாதம் வாழைக்காய் பால் கறி பருப்பு கறி அழகாக ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ நேரம் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தா 10 நிமிஷத்தில் ஒரு பகல் சாப்பாடு ரெடி. இது மாதிரி நீங்கள் சாதத்தை கட்டியில் கீழே வச்சுட்டு மேலே கிழங்கு பயறு வேண்டியது வேக விடலாங்க. ட்ரை பண்ணி இந்த மாதிரி பாருங்கள். இது மாதிரி இன்னும் வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு தரேன். என்ற சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட நான் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். பாய்.